ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. டீ எஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் மரம் எவ்வளோ பெருசு இருக்குது, சூப்பராக பார்க்கறதுக்கே. பல மரம் பார்க்க தெரியாது, உங்கள் அம்மாவை விட்டியாது. ஒர்க் நடக்குது இங்கே. வரானுங்களே இல்லை ரெடி நேராக வண்டி ஓடுறானுங்க. ஆ ரோட்டில் நல்லா தான் இருக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது இந்த இடம். நாளைக்கு இந்த டைமுக்கெல்லாம் வெயிலில் வேக்காட்டில் இருக்கணும் நம்ம ஃபுல்லாக. போ என்ன கவுத்துட்டு போட பாரு நீ. டயர் நல்லா இருக்குதா? ரூட்டு தெரியாமல் சுற்றி வந்து வரும் தலையா. இங்கே அந்த ஜம்ப் பண்ணுறது அதான் செம்மையாக இருக்கும். அடுப்பு எக்கில் வச்சுட்டியா? ஆஹா, நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதே மாதிரி மட்டும் தான். டேய் கீழே வெயிட் போகுதுன்னு நினைக்கிறேன் துக்கலாம். சரி, இங்கேருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். இதுதான் கரெக்டான பிளேஸ். ஹாய் பாய் பாய் ஆக்ஷன். இதில் எப்போ போக வேண்டிய போவாரா? கார் எப்படியோ போச்சு, மேலே போய் போச்சு. கார் எப்படியோ போச்சு. அண்ணா இதில் பார்த்து போய் இருக்கே அண்ணா, இப்படி போக முடியுமா? இந்த அங்கே பார்த்துக்கு. ஆ அங்கே கார் ஒன்று இருக்கா? அப்போ அந்த மேலே இருப்பணுமா? ஆ ஓகே, மேலே ஏறணும் பார்த்தியா? அப்படி பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் மேலே போகிறோம். மேலே போயிட்டு அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு. இதுமாரி தாருக்கு ஏன்னா கார் எடுத்துன்னு வந்தோன்னா போலே ரெகுலராக சூப்பராக இருக்கும். ஊட்டி விளாக் ஏகப்பட்டது போட போகிறேன்னு என்ன தோணுது என் உள் மனசுக்கு. ஊட்டி வீடியோ நிறைய போட போகிறேன்னு தோணுது. கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறேன் இன்றைக்கி மெமரி கடை. எபிசோடாக போடனா அவன் ஒருத்தர் காமிச்சான் பற்றியா ஒரு எபிசோட்ல. எந்த வீடியோ? அந்த இன்ட்ரோ மாரி எபிசோட். இப்போ கரெக்டாக நம்ம அங்கே தான் போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தா பின்னாடியே வந்து டவால் நிற்கக்கூடாது. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது போனால் எங்கே போய் பார்க்கலவா? அடிச்சுக்கிச்சு நோயிட்டு போடும் போது தேவராஜ். நல்லா இருக்குல்ல ரூட்டா? ஜம்முனுக்குறாங்க பாருப்பா மொத்த பேரும். நம்ம ஒரு வழியாக அந்த தேயிலை எஸ்டேட் ஆண்ட வந்தாச்சு. தெரியலையேப்பா, தெரியலையே.
டேய் இங்கே தேயிலை இதுவே காண்டா. மேலே இருக்காது, திரும்ப கூட முடியாது. அண்ணா மேலே இங்கே தேயிலை இருக்குல்ல அங்கே போகிறது எப்படின்னா மேலே போகிறதுக்கு வழி இருக்கா? வண்டி போமா? அப்படிங்களா? சரிண்ணா. போயிட்டாங்க, போய் திருப்பி வந்துடலாம். பின்னாடி வந்து தற்கூரியா எத்தும்போ? அதான் கல்லில் எத்தும்போ, கீவன் ஷாப் தான், அதே தான். போடு போடு போ. ஒன்றும் இல்லை பதறாதீங்க, அதெல்லாம் கீழே வந்தால் அடங்க. அதெல்லாம் இந்த நீட்டில் அரிசி போனவன் ஈரத்தில். நான் சொல்ல கீழே டேய் கோபால் கொண்டாரி இரு, வண்டியை ஸ்டார்ட் ஆகாது இருறா. சொல்லினே நேரம் எடுத்து போகிற அட்டா ஒன்றாவலியா? அதான் நேரம் நான் இந்த வாரம் வரேன், என்ன மாதிரி காமிச்சிட்டு வரணியா? அடாடா ஆச்சு முன் பிரேக் ஆச்சு தள்ளியா இப்பரா? ஆ எட்டடா சௌரியா நீ மேலே போடா. நாலேருந்து அந்த பொண்ணுங்கன்னு மொத்தம் ஓடியாந்துச்சுடா. போ முன்ன போ. அடப்பா டேய் ரொம்ப தூக்காரா, வண்டி கீழே வந்துடுடா. ரொம்ப தூக்கினா வண்டி முன்ன போயிடும். ஐயோ இது என்ன ஒன்று பண்ண போகுது எனக்கு, அது மட்டும் பேசினால. சாமியா அடிக்க வந்து ஏறிக்க வா. இப்படி நிறுத்திக்கலாம்டா. ஆ ஓகேண்ணா. அப்படிங்களா? ஆ சாமியா சாமியா வண்டியில் போக முடியாதான். சிவராஜுக்கு இதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆச்சு இல்லைன்னு தெரியலடா பையா. ரெக்கார்ட் ஆகிருக்கும், எந்த ஃபுட்டேஜ் வந்திருக்குன்னு தெரியலையா? எந்த அளவுக்கு ரிவர்ஸ்க்கு தான். ஆ கோவில் ஒன்று இருக்கும், அங்கே வந்து நிறுத்திட்டு இது பண்ணணும்னு சொன்னார்ல ஒரே டீ கடை தோட்டத்துக்காக போகிற ரூட்டில் நாங்கள் இப்போ தான் போய்க்கிறோம். ஊட்டி வந்து சுற்றி பார்த்துக்கிறியா? ஆ நான் இப்பொழுது இங்கெல்லாம் சுற்றி பார்க்கல, கேவே சுற்றி பார்த்துட்டியா கிளம்பிட்டோம். ம் ஓ இடத்துல எக்ஸ்பால்ஸ் இருந்தே தரமாக போவோம். ஆமாம். ஆ வா
ஐயோ அங்கே நேற்று சொல்கிறேன் அவனுக்கு நான் கூட போகலாம். வண்டி இந்த அவ்வளோ உனிந்தா கஷ்டமாக இருக்குது. லைட்டாக மிஸ் ஆனவனா வண்டி அப்படியே பரட்டின்னு போயினே இருக்கும். காய்ஸ் இதெல்லாம் வண்டி எடுத்து போக முடியாது. என்னடா சபரியா திருவிடா பையா என்னடா போய் அடி தூக்குற டே இப்படி காயத்தியா ஐயோ இரு ஸ்டாண்ட் வாஷ் சொல்ற நீ டேய் வண்டியில் வர எங்க திருப்ப முடியாது அங்கே நடந்து போகலாம். விட்டு வந்துடுன்றான் அவன். ஹெல்மெட் நீ எத்தனை அடிச்சாலா இருச்சலையா என் வண்டி வேணா ஏகப்பட்ட கண்டத்தில் போய் வந்துக்குது. மற்ற ஒரு இடத்துல இப்படி தான் இருக்குமா. இந்த பழத்தில் வந்து ஏற்றினா போதும். சரி ஜாயிட்டு அங்கே வச்சுட்டு வந்துடுறா. அப்படியே இங்கேருந்து நம்ம ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கின்னு வீடியோ ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கின்னு சூப்பராக இங்கேருந்து கிளம்பிட்டோம். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இங்கே அடுத்த இடத்துக்கு போகாமல் பாதினா தெரியும் தூரானுக்கு ஒரு வண்டியை ஆரம்பத்தில் சொன்னானு வண்டியை தூக்காத அப்படின்ட்டு சரி வராதுன்ட்டு அப்படி வந்தோட பரவாயில்ல இப்படி தள்ளிட்டு போட போகிறீங்க வண்டியை தள்ளிட்டு நான் சொன்னேன் மக்களே நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே நான் என் வண்டி நிறுத்தி வந்துட்டேன். இங்கே வந்து யுவராஜ் வண்டி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து வண்டி திரும்பல கே வேறாமேருன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன். சொல்கிற பேச்சு எடுத்துக்காமல் வண்டி எடுத்துன்னு வர்றாரு தலை. பாய்ஸ் ஊட்டியில் ஸ்ட்ராபெரி வந்துருக்கு பாரு இவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குது குட்டி குட்டியா. நாங்கள் இப்போ மொத்தமே சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு ஊட்டி ஆஸ்பத்திரி போய் சாப்பிட போகிறோம். நான் அதை காட்டு ஆளுங்கிட்ட போய் கேட்க சாப்பிட்றதுக்கு அதனால தான் இப்போ போய் நான் வீட்டில் ஊட்டி ரைடு தான் எபிசோட் பார்த்து போட போகிறேன். நிறைய தான் தெரிஞ்சுங்களா அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி பாருங்கள். பைத்தியக்கார கூடிடே ரீல்ஸில் எடுத்தாச்சு. வியூ பாயிண்ட்டை ஃபுல்லாக ரசிச்சாச்சு. ப்ளைன் ஃபாரஸ்ட் செம்மையாக இருக்கும். ஈவினிங்காக போகலாம். ரொம்ப ஈவினிங்காக பண்ணால் இருட்டு ஆகிடும். ஒரு 3 மணிக்கு போகலாம். நீங்கள் போயிட்டு வந்தீங்களா? உள்ளே போகல வெளியே வந்து பார்த்தா அதுக்கப்புறம் வந்தேன். சரி நம்ம போகிறோம். இப்போ நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டியது தான். பஸ்ஸுங்க கூட்டிங்க ஆஃப் ரோடு அடிக்குது. ஐயோ அவன் ஆளே வரலாம் வண்டி ஐயோ வீலிங் அடிக்கிறான்டா வண்டி. பேக் தள்ளு பேக் பிடிச்சிக்கிறியா சபரியா கேவிலாம் ஆமால யார மாட்டேந்தியா குண்டு பொண்ணு நல்லா இருக்கு. சபரியா குண்டு பொண்ணு நல்லா இருக்குது.
இருங்கடா. தனியாக தான் இருக்குது இது. ஃபோன் பேசுகிறான். அதுதான். பின்னாடி வந்து அடிச்சு தீச்சிட்டு போகிறான்டா இப்பானுங்க. அதான் யுவராஜாவது சொருவானா வாழ்னு. வண்டி இப்படியே விட்டு போயிடலாமா? வண்டி அம்மா தாண்டி அதான்டா இப்படி சைடில் விட்டுலாம்டா. இந்த சைடில் அம்மா உணவகத்தில் தான் சாப்பிட்லான்னு இருக்கோம் இன்றைக்கி. அதனால் அங்கே வந்துட்டு நேராக சாப்பிட்றதுக்கு. அம்மா உணவு தான் சாப்பிட்டோம். சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்குது, குறைய சொல்ல முடியாது. நம்ம கூட ஒரு காசுக்கு நல்லா தான் செஞ்சு போடுறாங்க. யாராச்சும் இங்கே வரீங்கன்னா ரைடு கீடு ஹோட்டலில் சாப்பிடாதீங்க. ஹோட்டலில் ரேட் அதிகமாக இருக்குது. நாங்கள் காலிலேருந்து மொத்தம் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பார் சாதம் ஒரு 10 ரூபா, 5 ரூபான்ட்டு. இட்லி 3 இட்லி 13 ரூபா தான் ஆச்சு மொத்தமே. நல்லா இல்லைன்னு சொல்லும்போது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாதுங்களா, நல்லா தான் இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த சாப்பாடு தகுந்தான்னு பார்த்தோன்னா ஒர்த்து தான். ஓகேங்களா, ஏதோ அம்மாவால் முடிஞ்சது இல்லாத பட்டவங்க சாப்பிட்ற மாதிரி பண்ணிவிட்டு போயிருக்காங்க ஜெயலலிதா. சரி, நாங்கள் இன்னும்